தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை வந்து தமிழக அரசால் வெளியிட்டிருக்காங்க. இதுல 8த் பாஸ்ல இருந்து எனி டிகிரி வரை நீங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். தேர்வு கிடையாது. நேரடி நியமனம் மட்டும் தான். இன்டர்வியூ மூலியமா உங்கள செலக்ட் பண்ண போறாங்க. பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து தான். சம்பளம் வந்து 17,500 இருந்து 63,000 வரை அப்ராக்ஸிமேட்டா குடுக்குறாங்க. கூடவும் வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மட்டும் கிடையாது. 15 விதமான போஸ்டிங்ஸ் இருக்கு. நம்மளோட வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இப்போ வாங்க என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் குடுத்துருக்காங்க, அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன, ஏஜ் என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கமா வந்து நான் சொல்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு போஸ்டிங் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீசர் வந்து குடுத்துருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்டின்னா வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இதோட சேலரி வந்து ரூ. 63,000. ஏஜ் வந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில தான் வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க 12ல வந்து பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இந்த பாடப்பிரிவுல வந்து நீங்க படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அப்பதான் வந்து இந்த போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிள். இதோட சேலரி வந்து ரூ. 17,500. 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா டிகிரி இன் நர்சிங் முடிச்சிருக்கணும். இதோட சேலரி வந்து ரூ. 21,000. 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, யுஹெச்என் கேட்டகரி வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து ஹையர் செகண்டரி அதாவது 12th முடிச்சிருக்கணும். ஏஎன்எம் கோர்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதோட சேலரி வந்து ரூ. 17,500. நீங்க 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லயே வந்து எம்டிஎம் கேட்டகரி. இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி 12ல வந்து நீங்க பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இந்த பாடப்பிரிவு வந்து நீங்க படிச்சிருக்கணும். இதோட சேலரி வந்து என்னன்னா ரூ. 17,500. இதோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து என்னதுன்னா 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து என்னதுன்னா, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டகரி. இதுல வந்து டிப்ளமோ இன் நர்சிங் இல்லைன்னா டிகிரி இன் நர்சிங் வந்து முடிச்சிருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். இதோட சேலரி வந்து ரூ. 21,000. 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து என்னதுன்னா, டேட்டா மேனேஜர். இது வந்து பிஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா வந்து பிஇ இன் ஐடி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இதான் வந்து இந்த போஸ்டிங்கோட குவாலிஃபிகேஷன். இதோட சேலரி வந்து என்னது அப்டின்னா வந்து 25,000 தான் வந்து அதாவது ரூ. 25,000 தான் வந்து இதோட இந்த போஸ்டிங்கோட சேலரி. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்கோடைய குவாலிஃபிகேஷன் வந்து என்னதுன்னா, கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எம்எஸ் வந்து ஃப்ளூயன்ட்டா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது எம்எஸ் ஆஃபிஸ் வந்து ஃப்ளூயன்ட்டா தெரிஞ்சிருக்கணும். இதோட சேலரி வந்து ரூ. 20,000. ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து என்னது அப்டின்னா வந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் கிளீனர், மல்டி பர்ப்பஸ், டென்டல் டெக்னீஷியன் இந்த மாரியான ஜாப்க்கும் வந்து நெறையா போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்குரிய குவாலிஃபிகேஷன்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, 8த் ஸ்டாண்டர்ட் அண்ட் டிப்ளமோ வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல அரசு வேலை. இந்த வாய்ப்ப வந்து யாரும் தவற விட்றாதீங்க. ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க. 8த்லேருந்து காலேஜ் முடிச்சிருக்கவங்க வர எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு நெறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்டின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அதில வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா வந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி. அது வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லயே வந்து குடுத்துருக்காங்க. உறுப்பினர், செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயமுத்தூர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த முகவரிக்கு தான் வந்து உங்களோட விண்ணப்பத்த வந்து நீங்க அனுப்பணும். இது முழுக்க முழுக்க வந்து என்னன்னா, ஒரு ஆஃப்லைன் மோடு தான். உங்க விண்ணப்பத்த வந்து நீங்க நேர்லயும் போய் குடுத்துக்கிறலாம். இல்லைன்னா வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாவும் உங்க விண்ணப்பத்த வந்து அனுப்பிறலாம். இதோட லாஸ்ட் டேட் வந்து என்னதுன்னா 15/6/2026. நீங்க வந்து 5 மணிக்குள்ள வந்து
இந்த விண்ணப்பத்த வந்து நீங்க வந்து அனுப்பிறணும். லேட் பண்ணாதீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கடைசி டேட் வர வந்து வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா அனுப்ப முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வேகமா அனுப்பிருங்க. இதோட விண்ணப்ப படிவம், இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். அத வந்து நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்டின்னா, மறக்காம பெல் ஐகான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் எங்களோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க.